வணக்கம். இந்த வீடியோவில் மெடிசன்ஸ் ஆர்கனைஸ் பண்ணுறக்கும் சின்ன திரிங்க கலையாமல் இருக்கிறக்கும் ஆர்கனைசர் தான் செய்ய போகிறோம். எப்படின்னு பார்க்கலாம். இந்த ஐடியா பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வெல்கம் டு தங்கம் கிராஃப்ட்ஸ். இந்த ஆர்கனைசர் செய்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு பெரிய கார்ட்போர்ட் பாக்ஸ் ஒன்று எடுத்திருக்கேன். அதை நம்ம வந்து ரெண்டாக கட் பண்ணிக்கலாம். நீங்கள் சின்ன சைஸ் பாக்ஸ் இருந்தால் 2 பாக்ஸ் கூட எடுத்துக்கலாம். நான் வந்து பெரிய பாக்ஸாக இருக்கிறனால அதை நான் ரெண்டாக கட் பண்ணி யூஸ் பண்ண போகிறேன். நீங்கள் பெரிய பாக்ஸ் வேணும்னா அப்படியே கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் இந்த மாதிரி லைன் ட்ரா பண்ணி வச்சுருக்கேன். ஒரு சைடு பெருசாகவும் இன்னொரு சைடு சின்னதாக இருக்க மாதிரி லைன் ட்ரா பண்ணி வச்சுருக்கேன். அது வந்து நம்ம கட்டர் யூஸ் பண்ணி கரெக்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நான் வந்து கட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ நமக்கு வந்து 2 பாக்ஸ் கிடச்சிருக்கு. இந்த மாதிரி நான் கட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ இந்த 2 பாக்ஸையுமே நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இப்போ இந்த சின்ன பாக்ஸை வந்து நம்ம எடுத்துக்கலாம். இது வந்து மெடிசன்ஸ் யூஸ் பண்ணுறதுக்கு தான் இந்த சின்ன பாக்ஸை எடுத்துக்கலாம். இப்போ இந்த நடுவில் வந்து சமமாக இருக்காது. அதை ஈக்குவல் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி ஒரு கார்ட்போர்ட் பீஸ் எடுத்து அது நடுவில் வச்சு ஃபெவிகால் யூஸ் பண்ணி நம்ம ஒட்டிக்கலாம். இப்போ இந்த மாதிரி ஃபெவிகால் யூஸ் பண்ணி நடுவில் ஒட்டிட்டோம்னா ஈக்குவல் ஆகிடும். அதை இன்னும் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்காக இந்த மாதிரி அட்டைப்பெட்டி ஒட்டுற டேப் வச்சு ஒட்டியிருக்கேன். இந்த மாதிரி ஒட்டிட்டேன். இப்போ பிரிஞ்சு வராது, நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். இதை வந்து நம்ம கலர் பேப்பர் வச்சு கவர் பண்ணிடலாம். பார்க்குறக்கு அப்போ நீட்டாக இருக்கும். இப்போ நான் கலர் பேப்பர் வச்சு கவர் பண்ணிட்டேன். பார்க்கவே ரொம்ப நீட்டாக அழகாக இருக்கும். ஒரு ட்ரே மாதிரி நமக்கு கிடச்சிருக்கு. இப்போ இந்த வாட்டர் பாட்டில் வாங்கின பாக்ஸ் எடுத்திருக்கேன். அது மேல் போர்ஷனை வந்து நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துகிட்டு சைடெல்லாம் ஒட்டிட்டு கலர் பேப்பர் வச்சு கவர் பண்ணியிருக்கேன். அதை உள்ளே இன்சர்ட் பண்ணிக்கலாம் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்காக. இந்த மாதிரி நான் பாக்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். இதே மாதிரி இன்னொரு வாட்டர் பாட்டில் பாக்ஸும் நான் எடுத்திருக்கேன். அதே மாதிரி தான் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். அடியில் வந்து அட்டை வச்சுக்கலாம். அது வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். அதுக்காக அடியில் நம்ம மேலே கட் பண்ண அட்டையை நம்ம அடியில் வச்சு ஒட்டிக்கலாம். அப்படியே கூட வச்சுக்கலாம். இப்போ இந்த மாதிரி ஆயில் கேன் ஒன்று எடுத்திருக்கேன். அதை நான் மேல் போர்ஷனை கட் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். அதை நல்லா சமமாக கட் பண்ணிட்டோம்னா கையை கிளிக்காது. இதை வந்து நம்ம ஆயின்மெண்ட் வச்சுக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஆயின்மெண்ட் அப்போ வந்து நம்ம நீட்டாக ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த சிரப் பாட்டில் மெடிசன்ஸ் எல்லாம் நம்ம இந்த பாக்ஸில் ஆர்கனைஸ் பண்ணிடலாம். இப்போ இது நீட்டாக இருக்கும். நம்ம வைக்கும்போது பார்க்கவே டக்குன்னு நமக்கு எடுக்கிறதுக்கு வசதியாக இருக்கும். இப்போ இந்த ட்ரே மாதிரி நம்ம செஞ்ச பாக்ஸுக்குள்ளே இந்த பக்கம் ஒரு பாக்ஸும் இந்த பக்கம் ஒரு பாக்ஸும் நான் வச்சுட்டேன். இப்போ நடுவில் கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்கும். இதில் நம்ம இந்த ஃபஸ்ட் எய்ட் பாக்ஸ் வச்சுக்கலாம். காட்டன் ரோல் அந்த மாதிரி நம்ம ஃபஸ்ட் எய்ட் பாக்ஸ் எல்லாம் அதுக்குள்ளே வச்சுக்கலாம். இப்போ இந்த மாதிரி டேப்லெட்ஸ் எல்லாம் நம்ம யூஸ் பண்ணுறது இந்த மாதிரி ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுக்கலாம். இப்போ அழகாக நம்ம ஆர்கனைஸ் பண்ணியாச்சு. ஒரு ட்ரே மாதிரி நம்ம வச்சுட்டோம். எல்லா மெடிசன்ஸுமே ஒரே இடத்துல நீட்டாக இருக்கும். இதை நம்ம ஷெல்ஃப்லையோ இல்லை டேபிள்லையோ வைக்கும்போது ஈஸியாக எடுத்துக்கலாம். பார்க்கவும் நீட்டாக அழகாக இருக்கும், ஆர்கனைஸ்டாக இருக்கும். இந்த ஐடியா பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ பார்க்கவே நீட்டாக இருக்கும். நம்ம மெடிசன்ஸை வந்து ஈஸியாக எடுத்துக்கலாம். இப்போ செகண்ட் ஐடியா பார்க்கலாம். இப்போ இந்த மாதிரி இன்னொரு பெரிய பாக்ஸ் எடுத்தோம் இல்லையா, அதை எடுத்துக்கலாம். அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு கார்ட்போர்ட் வந்து நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். அதை வந்து நான் கீழே வச்சு இன்சர்ட் பண்ணோம். இப்போ அந்த பாக்ஸுக்கு தகுந்த மாதிரி அந்த கார்ட்போர்டை நான் கட் பண்ணி எடுத்துட்டேன். நீங்கள் கேலண்டர் அட்டை கூட யூஸ் பண்ணிக்கலாம். இதையும் நம்ம கலர் பேப்பர் வச்சு கவர் பண்ணிடலாம். நான் கலர் பேப்பர் வச்சு கவர் பண்ணிட்டேன். உள்ளேயும் வெளியிலையும் டேப் போட்டு ஒட்டியிருக்கேன், பிரிஞ்சு வராமல் இருக்கிறதுக்காக ஸ்ட்ராங்காக. இப்போ நம்ம வந்து ஒட்டிட்டோம். கலர் பேப்பரும் உள்ளேயும் வெளியிலையும் கொடுத்துருக்கேன். பார்க்கவே இப்போ நீட்டாக இருக்கும். கார்ட்போர்ட் பாக்ஸ்னு பார்த்தா தெரியாது. அந்த மாதிரி நம்ம அழகாக ஒட்டிட்டோம். இப்போ நம்ம கார்ட்போர்டை உள்ளே வச்சுக்கலாம். அந்த பெட்டி வந்து ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்காக. இப்போ நான் வச்சுட்டேன். இதில் நம்ம ஷெல்ஃபில் வைக்கிற சின்ன சின்ன துணிங்கள்லாம் நம்ம அதில் வச்சுக்கலாம். இன்னர்ஸ் அந்த மாதிரியெல்லாம் வைக்கும்போது இது கலைஞ்சு போகாது, நீட்டாக இருக்கும். இந்த மாதிரி 2-3 பாக்ஸ் கூட செஞ்சு நம்ம ஷெல்ஃபில் வச்சுக்கலாம். ஷெல்ஃபு பார்க்கவே நீட்டாக ஆர்கனைஸ்டாக இருக்கும். இதுக்காக நம்ம காசு கொடுத்து ஆர்கனைசர் வாங்க வேண்டாம். இந்த ஐடியா பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.